உற்சவர் வந்து தியாகராஜா, சோமாஸ்கந்த மூர்த்தியின் பேர் தியாகராஜா. சுவாமி அம்பாள் ஸ்கந்தர். சுவாமி அம்பாள் முக தரிசனம் மட்டும்தான். வருஷத்துக்கு 2 டைம் பாத தரிசனம். மார்கழி ஆருத்ராவும் பங்குனி உத்தரமும் சுவாமி அம்பாள் பாதம் பார்க்கலாம். அந்த 2 டயத்தில் மட்டும் ஸ்கந்தரையும் தரிசனம் பண்ணலாம். மற்ற எல்லா நாட்களையும் முகம் மட்டும்தான் தரிசனம். சுவாமிக்கு வருஷத்துக்கு 6 அபிஷேகம் இல்லை 8 அபிஷேகம் தான். அதற்கு பிரதிநிதியாக மரகதலிங்கத்துக்கு அபிஷேகம். ஒரு நாளைக்கு 3 காலம், காலசந்தி, உச்சி காலம், 2ஆம் காலம் என்று 3 காலம் அபிஷேகம். இந்த கோயிலில் 108 சிவலிங்கம் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விசேஷம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மகரிஷி பூஜை பண்ணது. நவகிரகங்கள்லாம் தியாகராஜாவுக்காக கட்டுப்பட்டு 9 கிரகமும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். அனுக்கிரக நவகிரகம் நலமகாராஜா இங்கே பூஜை பண்ணி வழிபட்டு 7.5 சனிலேருந்து விடுதலை பெற்றதாக ஒரு வரலாறு. அடுத்து வந்து ருண விமோச்சன லிங்கேஸ்வரர் அப்படின்னு ஒரு சுவாமி இருக்கார். அவர் வந்து பூர்வ ஜென்ம பாவதோஷங்கள், கடன் தொல்லைகள், உடல் வியாதிகள், மன கஷ்டங்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணுறார். திருவாரூரில் பிறக்க முக்தி, காசியில் இறக்க முக்தி, அண்ணாமலைநாதரை நினைக்க முக்தி, நடராஜாவை தரிசிக்க முக்தின்னு சொல்கிற மாதிரி திருவாரூரில் பிறக்க முக்தி பெற்றக்கூடிய ஸ்தலம். அதனால் யமனே சண்டிகேஸ்வரராக இங்கே இருக்கார். யம சண்டிகேஸ்வரர். யமனுக்கு வேலை இல்லாத ஊர் திருவாரூர். அப்பேற்பட்ட க்ஷேத்திரத்தில் 2ஆம் பிரகாரத்தில் ரௌத்ர துர்க்கை என்று சொல்லக்கூடிய ஒரு அம்பாள். தசரத மகாராஜாவுக்கு தகப்பனார் அஜமகாராஜாவுக்கு பதவி கிடைச்ச இடம் துர்க்கை. துர்க்கைக்கு என்றே திருவாரூர் புராணத்தில் தனியாக பாடல் ஒன்று உள்ளது. அதான் மாயவன் தனக்கு முன் மணிமுடி அளித்த ஆரூர் தூயனை வணங்கி ஆங்கு துர்க்கையை விதியினால் தாவித்து ஆயு மலர் தூவி அன்பால் அர்ச்சனை புரியின் மன்னானி உளந்தனில் என்று நினைந்தது முடியும் என்றான் அப்படிங்கிற பாடல். இது அசச்சருக்கம் என்று கூடிய திருவாரூர் புராணத்தில் உள்ள பாடல். அடுத்து கமலாம்பிகை, கால் மேலே கால், அதாவது குட்டிகாசனம்னு பேர். அக்ஷராகானத்தில் கமலாம்பாள் ஞானசக்தி பீடமாக திகழ்கிறது. சண்டிகேஸ்வரர் மாதிரி 2 சண்டிகேஸ்வரர். ஆதி சண்டிகேஸ்வரர் உற்சவர். இந்த ஊரில் வந்து 5 தேர். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து விநாயகர், அதான் ஐங்கலகாசி விநாயகர்னு பேர். 2வது வள்ளி தேவசனா சமேத சுப்பிரமணியர். 3வது தேர் வந்து தியாகராஜா, பிரதான தேர் மெயின். அடுத்து 4வது வந்து நீலோத்பலாம்பாள் தேர். 5வது வந்து சண்டிகேஸ்வரர், அவர் தான் ஆதி சண்டிகேஸ்வரர். இந்த ஊரில் 2 சண்டிகேஸ்வரர். ஆதி சண்டிகேஸ்வரர் உற்சவர், யம சண்டிகேஸ்வரர், யமனே சண்டிகேஸ்வரராக வந்துட்டார்.